வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். வசு இப்போ சரஸ்வதிக்கு கால் பண்றாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சரஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை கம்பெனி பொறுப்பை எடுத்துக்க போறாங்க தானே அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. இப்பதான் இந்த விஷயம் நாங்களே கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல சரஸ், இந்த கம்பெனில இருந்து நிறைய பேர் மாமாவோட கம்பெனில ஜாயின் பண்ணிட்டாங்கல்ல, அதனால அது எல்லாத்துக்கும் காரணம் மாமா தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வசு. அதனால ஆன்ட்டியும் அங்குளும் மாமாவை ஒரு எதிரி மாதிரியே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வசு. அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. வசு சொல்றாங்க, எனக்கு தெரியும் சரஸ், நான் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கார்த்திக் வேற ரொம்ப கோபப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி இருக்கிறான்னு கேளு அப்படின்னு தமிழ் சொல்றாரு. வசுட்ட இப்ப சரஸ்வதி போனை கொடுக்குறாங்க. தமிழ் பேசுறாரு. நீ நல்லா இருக்கிறியாமா, சாப்பிட்டியாமா அப்படின்னு கேக்குறாரு. ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட்டாதான் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேக்குறாரு தமிழ். தமிழோட சவுண்டு கேட்ட உடனே குழந்தை சிரிக்குது. பையன் சிரிக்கிறான் பாரு அப்படின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு தமிழ். குழந்தைக்கு தூக்கம் வருது போல மாமா அப்படின்னு சொல்றாங்க வசு. சரி நீ பையனை தூங்க வை, நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ் சரஸ்வதிட்ட குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கிறாரு. குழந்தை சிரிக்கிற சத்தம் என் காதுல கேட்டுட்டே இருக்குது சரஸ்வதி அப்படின்னு சொல்றாரு. குழந்தையோட கண்ணை பாக்குறப்ப அப்படியே வசு மாதிரியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நமக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு இவன் தானே அண்ணே அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு வசுவோட குழந்தை தானே அப்படின்னு சொல்றாங்க சரஸ். குழந்தையோட சத்தத்தை கேட்டதுல இருந்து எனக்கு அவனை தூக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு தமிழ். சரஸ்வதி மனசுல நினைக்கிறாங்க, குழந்தைய பாக்கணும் அப்படின்னு இவர் ரொம்ப ஏங்குறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா மறுநாள் இப்போ கம்பெனிக்கு போறதுக்கு முன்னாடி சரஸ்வதி தமிழ கோவிலுக்கு கூட்டிட்டு வராங்க. கோவிலுக்கு அங்க வசுமே குழந்தை தூக்கிட்டு வராங்க. கூட அவங்களோட அம்மா சந்திரகலாவும் வராங்க. குழந்தை பார்த்த உடனே தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப ஆசையா தூக்கி கொஞ்சுறாரு. உனக்கு மீச குத்துதான், அடுத்த வரப்ப நான் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சந்திரகலா சொல்றாங்க, பெரியவங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் நீங்க குழந்தை மேல இவ்வளவு பாசமா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு நான் பெரியப்பா, இவன் எனக்கு பையன் மாதிரி அப்படின்னு சொல்றாரு தமிழ். என் பையன் மேல எனக்கு பாசம் இல்லாம போகுமா அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் சரசும் அந்த வீட்டுல இல்லாததுதான் மாமா எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்றாங்க வசு. நீங்க குழந்தைய தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க வசு. சந்திரகலா இப்போ தமிழ்கிட்ட சொல்றாங்க, சம்பந்திட்ட மறுபடியும் உங்களை வீட்டுக்கு கூப்பிடுறத பத்தி நான் பேசினேன், ஆனா அவங்க என்ன மனசு மாறல அப்படின்னு சொல்றாங்க சந்திரகலா. அவங்களே கூப்பிட்டாலும் அந்த வீட்டுக்கு நான் இனிமே வர்ற மாதிரி கிடையாது, இந்த பேச்சை இனிமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு தமிழ். குழந்தைய பார்க்க வருவேன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சா நான் ஏதாவது கையில எடுத்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு தமிழ். சரஸ்வதி இப்போ ஒரு செயின் கொண்டு வராங்க. அந்த செயினை குழந்தைக்காக போட்டு விட சொல்றாங்க தமிழ்கிட்ட கொடுத்து. இந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்டா கோல்ட் ஜுவல்லரி போடுறது நீங்க தான் சரஸ் அப்படின்னு சொல்றாங்க வசு. நான் பையன் வளரும் போது உங்களை மாதிரியே வளரணும்னு சொல்லி வளர்ப்பேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேணாமா, நான் ரொம்ப நாளைக்கு முட்டாளாவே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு தமிழ். உன்ன மாதிரி தான் வளரணும், எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. சந்திரகலா சொல்றாங்க, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைய நான் கார் வரைக்கும் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தூக்கிட்டு வராரு. பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வசுவும் சந்திரகலாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா கம்பெனில நடக்கிறத காமிக்கிறாங்க. பூதையும் நடேசனும் ஒர்க்கர்ஸ்ட இப்ப வேலைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. முன்னாடி மாதிரி இல்லம்மா, ஷிஃப்ட் எல்லாம் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா கூட அரை நாள் சம்பளத்தை பிடிச்சிடுறாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு தமிழ் தம்பி இருந்தாரு, இப்ப நீங்க தாம்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கோதையும் நடேசனும் கார்த்திகை பார்த்து பேசுறாங்க. நீ கம்பெனி நல்லதுக்காக சில முடிவுகள் எடுத்திருக்கிற, ஆனா தொழிலாளர்கள் அதுல அதிருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சில பேர் தமிழோட கம்பெனி கூட வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு நடேசன். அவங்களா போனாங்களோ இல்ல கூட சம்பளம் தரேன்னு அவன் ஆசை காட்டி வர வச்சானோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க கோதை. அவன் அப்படிலாம் பண்ண மாட்டாமா அப்படின்னு நடேசன் சொல்றாரு. நம்ம கம்பெனிக்கு எதிராக அவன் வேலை பார்த்துட்டு இருக்கிறான், அவன் எதுவும் செய்யறதுக்கு துணிஞ்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க கோதை. இனிமேல் யாருக்கும் ஷிஃப்ட் மாத்த வேணாம் அப்படின்னு சொல்றாங்க கோதை. 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தா அரை நாள் சம்பளத்தெல்லாம் பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. நடேசன் சொல்றாரு, பிரேக் டைம் கூட இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறோன்னு நீயே சொல்லிரு கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க கோதை. அதை நான் ஏன் சொல்லணும், நீங்களே சொல்லிடலாமே அப்படின்னு கோவமா சொல்றாரு கார்த்தி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.